எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்ட அவரை வணங்கி வழிபடுகின்றோம். Gobi, come on, Ram. Sorry, my son. Fool! என் முகத்துல முடிக்காதே. காயம் ஆறிடுச்சு. நாளையில இருந்து நீ துப்பாக்கி சுட வரலாம். அண்ணே, இவன் தோசை சுடத்தான் லாயக். ஏன் நான் வருத்தப்படுறேன்? அப்பாதான் என்ன துப்பாக்கி சுட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். பயமா இருக்குடா. சிச்சி, தைரியமா சொல்றா. நான் இருக்கேவா? அண்ணே, நீ போ. உனக்கு தனியா கவலைப்படாத. நீ போ. செத்துட்டானே. துப்பாக்கி சுடுறதுல இவன் பெரிய கில்லாடி. நம்ம தொழிலுக்கு உபயோகமா இருக்குமென்னு அவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். பையன் நம்மளை காட்டி கொடுத்துட்டான்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நம்மளை காட்டி கொடுக்க நினைச்சானே சுருளிமலை, அவனை கொன்னு பணத்தை புதருக்கு பின்னால போட்டு வச்சிருக்கேன். அவனை கொன்னது தான் நினைச்சிட்டு இருக்கான். ஓ, ஏய், எங்க கூட இங்க இருக்கிறியா இல்ல எங்க ஆளை கொண்டதுக்காக ஜெயிலுக்கு போறியா? நான் இங்கே இருக்கேன். என்ன ஜெயிலுக்கு அனுப்பாதீங்க. சபாஷ், உழைச்சுக்கூடா. பாபு, இந்த கையில இன்னொன்னு
இன்னொன்னு எங்க வைக்கிறது? உன் தலையில தான் வைக்கணும். என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்லை லட்சுமி. எனக்கு தெரியும், உங்க தம்பி பத்தி தானே நினைச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு நான் அவனை துப்பாக்கியால சுட்டது ஆரித்தனமாயிருக்கும். ஆனா அந்த நிகழ்ச்சி என் மனசுல ஆறாத காயமா இன்னும் இருக்கு. இத பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க. நான் செய்த குற்றத்துக்கு அவன் பெரிய சுமந்துக்கிட்டான். குற்றவாளி தலை நிமிர்ந்து நடக்கிற, நிரபராதி தலைமறைவா இருக்கிறான். அது நீங்க தெரிஞ்சு செய்த தப்பு இல்லையே. அப்படி நினைச்சுதான் மனசை தேர்த்திக்கிறது. லட்சுமி, நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் அவனை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் அவன் வயசுல யாரை பார்த்தாலும் தோளை தொட்டு பார்க்கிறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க. கடவுள் நிச்சயமா அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு. கவலையே படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு லட்சுமி. சரி, கமிஷன் ஆபீஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு, புறப்படுறேன். பாபு, பை. அப்பா யார பத்திமா பேசிட்டு போறாரு? உன் சித்தப்பாவை பத்தி. சித்தப்பாவா? ஆமாடா, அவரு சின்ன வயசுலயே காணாம போயிட்டார். அவரை பத்தி தான் உங்க அப்பா கவலைப்பட்டு இருக்கு. சித்தப்பா பேர் என்னம்மா? கோபிநாத். அவன் மூளை கம்ப்யூட்டரே மிஞ்சிடும். இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும். எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும். பயங்கரமான புத்திசாலி. ஆனா பக்கா கிரிமினல். தண்டனை முடிஞ்சு அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான். அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். மிஸ்டர் சேகர், அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கையெழுத்த போடு. என்ன சார் இது? எனக்கு புதுசா பேனா கொடுக்குறீங்க? நான் மறந்துட்டீங்களா? Wish you best of luck. Thank you, sir. என்ன பாருங்க சார், சார் ஒரு ஒட்டடியா இருக்கு. பின் பண்ணுவேங்க சார், அரசாங்க சொத்து. ஆல்ரைட் கோபி, நான் கவனிச்சுக்கிறேன். கவனி, நீ போயிட்டு வா. நான் வரேன். தீப்பொட்டி தீப்பொட்டி தாசுக்கு அடிப்பா. மீட்டர் துட்டு. நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். மீட்டர் துட்டு நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்லயே கேளுங்க, கொடுப்பான். அட பாவி, மிஸ்டர் மிஸ்டர் வாட் பர்மிட் பர்மிட் இல்லாம கொடுக்க முடியாதா? கொடுக்க மாட்டேன். செத்தாலும் கொடுக்க மாட்டீங்களா? செத்தாலும் கொடுக்க மாட்டேன். புது ஆளா? நம்ம பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இதுக்கு ரிவால்வர்னு பேரு. டம்மி இல்ல, ஒரிஜினல் தான். இந்த ட்ரிகரை அமுத்துனா உயிர் அம்போன்னு மேலே போயிடும். வேட்டு கொடுக்கலன்னா வேட்டு கிளம்பும். எப்படி வசதி? தேரி விளையாடுறேன். Badges, please.
தேங்க்யூ. குட் ஈவினிங். ஹாய். என்ன ஆனா அந்த செய்தி? கை கொடுத்தாச்சு. திட்டத்தை சொல்லட்டுமா? இப்பதான் வெளியே வந்திருக்கேன், அதுக்குள்ள திட்டமா? அதுக்குள்ள கோழை ஆயிட்டியா? கோழையா? நானா? இவ்வளவு நாள் உள்ள இருந்தே வெறுத்து போச்சு. விஷயத்தை சொல்லுங்க. இதுதான் ராஜா பேங்க் இருக்கிற இடத்துடைய பிளான். இந்த பேங்க் நாம கொள்ளையடிச்சிட்டோம்னா நாம எல்லாருமே ராஜாக்கள் தான். இதுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இந்த பாதாள சாக்கடை தான். தப்புல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. 24 மணி நேரம் அங்க காவல் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மண்ணை தூவறதுல தான் சாமர்த்தியம் இருக்கு. நாளைக்கு பேங்க் விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கே இந்த காரியத்தை நாம முடிச்சாலும். டான், இப்போ வாயில்லா ஜீவன்கள் ராமும் ரங்கனும் செய்ய போறத பாருங்க. யாரையா நீ? அல்லாண்டி இந்த பேட்டையும் கோட்டை வெடிமங்க படத்தை. ஏய், பணத்தை கொடுற. என்னடா பல்லாண்டு, நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கு. நல்லா இந்த புடி போட. ரத்தி மாதிரி இருக்கே. எங்க தங்க இருக்க? சந்தப்பேட்டை இல்ல. வசதியான இடம் தான். ராத்திரிக்கு வர்ற. சரி, நான் செய்யறேன். அப்பா, ஆனா ஒண்ணு, நீ குடுக்கற பணத்துக்காக நான் இதை ஒத்துக்கல. சாரை பார்த்து ஒத்துக்கிட்டியா? ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஒரு வகையில என்ன? காலையில உன்னை பார்த்ததும் நான் நினைச்சேன், அந்த நாகப்ப நடக்கிற சரியான ஆளு நீதானே. யார் அந்த நாகப்ப? எங்க ஊர் ஆட்டி படைக்கிற ஒரு நாகப்பாம்பு. அவனுடைய கொடுமைகளை உன்னால் அடக்க முடியும்னு நினைச்சுதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். அவ்வளவுதானே? இந்த மாதிரி பாம்புங்களை நிறைய பார்த்திருக்கேன். அவனை எனக்கு ஒரு வாட்டி காமி. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் ஒரு கை பார்த்துக்கிறேன். என்ன? ஆமா, நீ எந்த பேங்க் சொல்ற? அங்க நான் என்ன செய்யணும்? சொல்றேன். ராஜா பேங்க் இருக்குல்ல, ராஜா பேங்க். அதுக்கு முன்னாலே நீ வழக்கம் போல திண்டக ஆடிக்கிட்டே இரு. அங்க ஒரு சிகப்பு கார் வரும். 2 பேர் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க என் தோஸ்துக்கு. அவங்க ஆடுன்னா ஆடு, ஓடுன்னா ஓடு. அவ்வளவுதானா? இருக்கு, அவசரப்படாது கேள்வி. இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நான் உட்கார்ந்து இருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நான் சொல்றேன்.
Hello. Gopi, arrest him. Driver, move on. யாருமா உன்னை கட்டி போட்டாங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வரும்போது என்ன 3 பேர் தூக்கிட்டு வந்துட்டாங்க அங்கிள். யாரா நீ? நானும் உங்க மாதிரிதான். எங்கள மாதிரின்னா என்னன்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குறீங்க. ஒரே தொழில். எழுந்துடா. எங்களை போலீஸ்ல காட்டி கொடுக்கலான்னு பாக்குறியா? இது என்னடா ரொம்ப போச்சு. நான் எங்க உங்களை போலீஸை காட்டி கொடுக்கணும்? ஒரே தொழிலாச்சே. நீங்க கவனிங்க, நான் வரேன். கூட்டிட்டு போங்க அங்கிள். மாமி இவ்வளவு நேரம் எங்கட போயிருந்த? வேற ஒண்ணும் இல்லம்மா. யாரோ நான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க. நான் சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்தேன். அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எல்லாம் பணம் பறிக்கிறதுக்கு தான்மா, வேற எதுவும் செய்வாங்க. ஆமா, உங்க கணவர் என்ன
பேங்க் மேனேஜரா இல்ல மில் ஓனரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நில்லுங்க. என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா? பேசலாமே. ஹலோ பிரதர். தேங்க்யூ வெரி மச். இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார். இது எனக்கு மனசு செய்யற உதவிதானே. என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சு உள்ள போட்டேன். அவனுக்கு ஒரு கேங்க இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க. அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே? நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கீழ் லெவல்ல இருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் செலவாக்கு உண்டு. ஐசி. சுருக்கமா சொல்ல போனா உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன். நான் உங்களை சந்திக்கணுமே. அதான் சார் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல. இப்போ நீங்க என்ன பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, விடவே மாட்டீங்க. ப்ளீஸ், நீங்க வீட்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஓகே சார், நான் இங்கதான் இருப்பேன் சார். லட்சுமிட்ட கொடுங்க. கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? கொடுப்பேன். இப்ப கொடுப்பேன். பிரதர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. லட்சுமி, அவரை உட்கார வச்சு காஃபி விட, நான் இதை வந்துடுறேன். சரிங்க. உடனே வராரமா? ஆமாங்க, நீங்க உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ஏய் சார். தலைவலிக்குதா மாமா? ராமுவும் ரங்கனும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டியது. சும்மா இருக்கா? ஏன் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழி வாங்க முடியாம போச்சுன்னு தான். பழி வாங்க முடியாம. தூக்கத்துல கூட உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. சொல்ல போனா தூக்கத்துலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கதான் உங்களை வச்சு என்ன நானே சோதிச்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களை மாதிரி பலசாலி இது வரைக்கும் பிறக்கவும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு துணைக்கு இருக்கிறப்ப இந்த கிராமத்தை என்ன இந்த நாட்டையே ஆட்டிடுவேன். வணக்கங்க. ஓ, அம்மன் கோயில் தர்மகர்த்தா, வாங்க. முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க. அப்படி வைங்க, பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன். வர சொன்னீங்களாமே? ஆமா, இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்கு. ஆமாங்க. ஆமா, ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து போட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா தங்கத்தால இல்ல, செம்புல. அப்படிங்களா? ஆமா, நான் செஞ்சது கோயில் கோயில் நகை எவ் வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா, பயப்படாம செய்யுங்க. பாவத்தை என் தள்ள போடுங்க. இருந்தாலும் முடியுமா முடியாதா? என் கையால காரியத்தை செய்ய முடியாதுங்க. தர்மகர்த்தா, ஒரு சீட் எடுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. மூணு மூணே நாள் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு. ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. அண்ணா, 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 நாட்டாம தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டான். அப்படியா? நாட்டாமே தர்மகர்த்தாவுக்கு நாளை வச்சுட்டாரா? அப்படியா? பாவங்க, பிள்ளை குட்டிக்காரனாச்சு. கோபால், நாட்டாம உங்க அப்பாவுக்கு நாள் வச்சுட்டாராமே? ஆமாண்டா. ராத்திரி ராத்திரியா இந்த ஊரை விட்டே போயிடலாங்க. வாங்க. அவன் நாள் வச்சுட்டான். காவலுக்கு கூடவே ஆளை வச்சிடுவாரு. அவன் எப்படி போறது? அப்படின்னா இப்ப என்னங்க செய்யறது?
நமக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடுமா. குழந்தைங்க தூங்குறது. காமாட்சி, கடவுள் ஒருத்தருக்கு நாள் வச்சுட்டா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நாகப்ப நாள் வச்சதுனால என் முடிவை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா. ஆண்டவே நாகப்பன் மூலமா என் முடிவை சொல்லிட்டான். என்னாச்சு? நம்ம ஒரு நாட்டாம கோவில் தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டாரம்மா. அப்படியா? அந்த கொலகார பாவியை தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? நீ சொல்லிட்டு போயிடுவ. ஊர்ல இருக்க போறது நாங்க. ஏதாவது கேட்டு நாட்டாம எங்களுக்கு நாள் வச்சுட்டா அப்புறம் நாங்க என்னமா பண்றது? மனசு தேத்திக்கிட்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிக்க. நாகப்பனுக்கு நாள் வைக்க ஒருத்த வராம போக மாட்டான். கல்வராயமலையா? எஸ் இன்ஸ்பெக்டர். சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமே அங்க இருக்குது. அதை அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் நான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன். கல்வராயமலையா? அது ரொம்ப பயங்கரமான ஊருன்னு சொல்லுவாங்களே. நான் என்ன தனியாவா போறேன்? போலீஸ் டிபார்ட்மெண்டே எனக்கு பதவிக்கு இருக்கு. இதை மட்டும் நான் கரெக்டா செய்துட்டா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியா? ஆமா. நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன். நீ பாபுவோட புறப்பட்டு வந்துரு. எல்லாரும் சேர்ந்து போலாங்க. லட்சுமி, முன்ன பின்ன தெரியாத ஊர்ல போய் திடீர்னு இறங்கி கஷ்டப்படணுமா? 4 நாள் பொறுத்துக்க. அதுக்கு இல்ல, துணைக்கு யாரும் இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னுதான். லட்சுமி, நாம இல்லன்னா புருஷமாரால ஒண்ணு செய்ய முடியாதுன்னுதான் ஒவ்வொரு பொண்டாட்டியும் நினைக்கும். மத்தவங்க எப்படியோ, நான் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட தள்ள முடியாது. உண்மைதான் லட்சுமி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் சாகிறதா இருந்தா கூட நீ எனக்கு துணைக்கு வந்தாகணும். அப்புறம் அந்த உலகத்துல போய் நான் நீ இல்லாம கஷ்டப்படுறதா? அதனாலதான் எல்லா பெண்களையும் போல சுமங்கலியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா உங்களை யார் கவனிச்சுக்கிறது? லட்சுமி, லட்சுமி, நான் இப்ப ஊருக்கு தான் போறேன். ஆமா, நான் ஏதோ பேசிட்டேன்ல. இத பாருங்க, வேளா வேலைக்கு சாப்பிடுங்க, உப்பு காரம் குறைச்சிருங்க. உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒத்துக்காது. கரெக்ட். புதனோடு புதன் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, பனியில படுத்துக்காதீங்க. அப்புறம் தினம் நைட்ல பால் குடிக்காம தூங்காதீங்க. வேற என்ன, சேவ் பண்ண மறக்காதீங்க. டாக்டர் கேட்டாருப்பா. பொறுப்பு இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டி தான் டாக்டர். அப்ப டாக்டர் சொல்றதை செய்ய ஒரு நர்ஸ வச்சுக்கவா? ஆசை பாரு. லட்சுமி, ஓட கெடுத்துறாத. டைம் ஆச்சு, நான் புறப்படணும். என்னது? இப்ப வந்துருவான் பாபு, அவங்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா அவன் ஏங்கிடுவான். எப்ப ஏறீங்க? வண்டி மூவ் நீங்க இல்லையே. லேட் ஆயிடுச்சு, வண்டி மூவ்மெண்ட் ஏறிட்டேன். என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃபு கூட ஹனிமூன் போகும்போது 2 பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. எங்க வேலை பாக்குறீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ்? என்ன எக்ஸ்போர்ட்? ஊர்கா. ஊர்காவா? ஓ, ஃபாரினர்ஸ் காரத்தை ரொம்ப லைக் பண்றாங்கல்ல? ஆமா, ரொம்ப காலம் லைக் பண்றாங்க. ஆமா ஆமா. இப்ப எது வரைக்கும்? வந்து திருச்சி. என்ன பிரதர் இது? இந்த வண்டி திருச்சிக்கு போகாத, சேலத்துக்குள்ள போகுது. திருச்சி போகாதா? ஆமா. 2வது பிளாட்ஃபார்ம் தானே ஏறுனேன். என்ன சார் இப்படி ஏமாத்துறாங்க? கட்சிங்க மாத்திர மாதிரி உங்க பிளாட்ஃபார்ம் மாத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். பரவாயில்ல சார், இங்கேயே டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன் சார். கோபி, கோபி, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்த நினைக்காத.
என்ன பாக்குறீங்க? இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். மரியாதை பண்ணுங்க. இந்த கிராமத்துல இருக்கிற பெரிய மனுஷாலங்கள்லயே இவங்க 2 பேர் தான் வந்திருக்காங்க. மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. நாயுடு, நாயுடு இந்த பிடிச்சுக்க. இன்ஸ்பெக்டர் சார் போலாங்களா? டிக்கெட் பிளீஸ். சார், கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ஸை விட்டுட்டீங்க. ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட். தப்பான எண்ணத்துல எடுக்கல சார், உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சார், குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது படகு பயணம். நிறுத்தப்பா, இங்கே நிறுத்தப்பா. இன்ஸ்பெக்டரியா ஜாக்கிரதையா இருங்க. ஏட்டையா இந்தாங்க உங்க சைக்கிளை நீங்க பிடிங்க. இந்தாங்க. இதுதான் நீங்க தங்க போற குவார்டர் சார். எஸ் சார். இங்க டைனிங் ரூம் எங்க இருக்கு? டைனிங் ரூம் இதுதான் போல இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? இந்த ஊருக்கு மாத்திராய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல். மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க? ஆமா சார். எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேலதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி? இன்னும் கல்யாணம் ஆகுது. நீங்க 8 மணி வண்டிக்கு வர்றதா ஏட்டு சொன்னாரு. உடனே ஓடி போய் குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தாசாமி. அப்படியா? ஆமா சார். அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்த கால் கோழியா போச்சு. இன்னொரு கால் எங்கன்னு கேட்காதீங்க, கந்தாசாமி வருத்தப்படுவான். கந்தசுவாமி நான் தாங்க. எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன். சாரி. இத பாரு, அந்த ஒத்த கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா, பசிக்குது. உடனே கொண்டு வர்றான் கந்தாசாமி. வேலை ஜரூரா நடக்கணும். அட நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது சார். இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துங்க. நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. ஆபத்து பாந்த ஒரு மாதிரி வந்து நிப்பேன். ஈஸ்வரான்னு கூப்பிட்டா? சம்பந்திங்களாச்சே, நான் வந்து நிக்கிறேன். நாயுடின்னு கூப்பிடுங்க, இவங்களை அனுப்பி வைக்கிறேன்.
ஏய்யா போயா போயா. சார் நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது. மசாலாவை அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பெப்பர் சால்ட் அள்ளி எறிகிற. போற போக்க பார்த்தா இவர் கோழி குஞ்சு பத்தாது, கோழி தண்ணியே வேணும். 2 வருஷமா சோளக்களியும் கீரையும் தின்னு நாக்கு செத்து போச்சு. போ. சோளக்களியும் கீரையுமா? இது எங்கேயோ கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு. என்னமோ ஏதோன்னு பயந்துட்டான் கந்தாசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு, ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான். வரேன் சார். பெரியாடா நீ, டேய் பெரியாடா, அதிர்ஷ்டக்காரன்டா, பொழிச்சுக்கு வைப்போம். எங்க போனாலும் பொழிச்சுக்க. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்தவனே போலீஸ் நினைச்சிட்டாங்க மடத்தை. சரி பாவம், அவங்கள திட்டக்கூடாது, நல்ல ஆளு. மாப்பிள்ளை மாதிரி என்ன உபசாரம்டா அவனுக்கு, வசதி சாப்பாடு. சரிப்பா, முத எப்படி இருக்கும், போக போக என்ன யாருக்கு தெரியும். சரி விடு, நம்ம வாழ்க்கை தான் முடியாம போச்சே. ஒண்ணு தலைமறைவா சுத்தணும், இல்ல தலை குடிஞ்சுக்கிட்டே உள்ள போனோம், அவ்வளவுதானே. சரி, இங்க தலைமறைவா இருக்கிறதுக்கு வசதியான இடம், தேசம் தெரிஞ்ச வரைக்கும் டேரா போட்டுட வேண்டியதானே. அதுக்கப்புறம் பாப்போம் யார் யார் தலை என்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்ற, கரெக்ட் தானே? என்ன தப்பு சொல்லிடு, கரெக்ட் தானே? அவ்வளவுதான், டன்னு. எங்க இருக்கு போலீஸுக்கு பயந்து ராமுவையும் ரங்கனையும் டவுன்லயே விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப பொழப்புக்கு என்னடி பண்றது? எப்படியும் வந்துருவாங்க அக்கா, கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் ஒன்னாயிடுச்சு. இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி? கௌரி, தேயிலை தோட்டத்துல கூலிக்கு ஆள் எடுக்கிறாங்க, வா நம்மளும் போய் வேலை கேட்போம். சரிக்கா வா. நல்லா இருக்கா இது? நல்லா இருக்கு. நான் இன்ஸ்பெக்டர் பார்த்தா ஏன் பயப்படுறாங்கன்னு பாக்குறேன். சார் பொறுப்பலாங்களா? சார் இதை கையில கொடுத்துட்டீங்களா, போட்டுக்கல? யோ, எனக்கு தெரியாதயா, அப்புறம் போட்டுக்கலாம், இப்ப டைம் இல்ல. எஸ் சார். ஆர்டர். யோ, சார் உங்க இடம் இங்க இருக்கு சார். யோ, நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். ஸ்ட்ராங்கா இருக்கு. இங்க உட்கார கூடாதா? உட்காரலாம், உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்கார்றேன். உட்காருங்க. இருங்க, எமகண்டம் போய்கிட்டு இருக்கு, ஒரு செகண்ட் உட்காருங்க. இன்ஸ்பெக்டர் சார், போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ளவங்கள ரயில்வே ஸ்டேஷன்லயே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம். இருந்தாலும் முக்கியமான 3 பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யார் யாரு? 380 plus 41J, 380 plus 41A, 380 plus 75. என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார், நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியலையா சார்? யோ, ஐபிசி ரூல்ஸ் தெரியா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு, நாம தான் ஏன் விவரம் கட்டு போய் அலையிறோம். 1617 நேரா லாக்அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒன்னா வரும் பாருங்களேன். வாயா சார், இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சு எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. சார், இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பல விளக்கி வச்ச அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க
பக்குன்னு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே சுடுதண்ணியோட பயில தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்து உள்ள வேட்டு பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லாம் அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேஸ் தானே, நீங்க யாரையும் பிடிக்கலையா? சார் முயற்சி பண்றோம் சார். சரி, இவங்க யார்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ச பறி கொடுத்தான்னு சொன்னேனே சார், அது நான் தான் சார். அண்டா அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பரபரன்னு வளைக்கி வச்சது சார். பாய்லர் அது நான் தான் சார். தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயா கேட்கிறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் சொன்ன உங்களுக்கு இல்ல, அவங்க கிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் கொள்ள மாதிரி கொண்டு உள்ள போட்டுட்டீங்களே. ஒருத்தன் எதுக்காக திருடுறான்? அது அவங்களுடைய தொழில் சார். தொழில் எதுக்காக செய்றாங்க? வயிற்று பொறுப்புக்காக சார். அதான் அவங்க செஞ்சிருக்காங்க. போங்க பாத்தீங்க, வாங்க பாருங்க. நான் சொன்னது இவங்க 3 பேருக்கு. எந்த 3ன்னு தெரியாம தயலாடி போய் நிக்கிறோம் சார். பயமா இருக்கு சார். பாருங்கப்பா, இப்ப உங்களை வெளியே விடுறேன். அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்தரமா தேடாதீங்க. என்ன? போங்க, நல்லா இருக்கு. போங்க. உங்களுக்கு இப்ப சொல்ற, உங்க 3 பேருக்கும் சொல்ற, குடிச்சான், கூத்தடிச்சான், திருநா, கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா சரி சார். இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல எடுத்துக்காதீங்க, என் கண்ணில் காட்டாதீங்க. என்ன? போங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். போங்க. என்னையா இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேயா. யாரு? இந்த ஆள் இன்ஸ்பெக்டரே இல்ல, அப்ப ஒரு அகிம்சாவாதி. தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு. அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது, அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு. அதனாலதான் அந்த 3 பேரையும் அனுப்பிட்டு நம்ம 3 பேரையும் கேஸே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேஸ கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய ஐயா, நீ ஒருத்தன். நான் ஏடு ராஜு, நமக்கு வர வேண்டிய மாமலை எல்லாம் 1 வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க. நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம நம்ம வீடை தேடி வந்து கொடுத்துட்டு போறாங்க துரை. அதனாலதான்டா நான் ஆட்டாமையா இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரிய வைக்கணும். யார் அது? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். அழைச்சிட்டு வாங்க, புரியா வைப்போம்.